ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான சிம்பிளான ஒரு முட்டை மிளகு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் காய வச்சுருக்கு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அதான் நல்லா வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சு நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ ஒரு 5 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம். இதுலேயும் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள், இல்லை 2-2.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் நல்லா கிளறி விட்டுருவோம். இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா எடுக்கும். இதிலே உப்பு போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இப்போ நான் 5 முட்டை அவிச்சு கீறி வச்சுருக்கேன். அதை கலந்துக்கலாம் அந்த கிரேவியில். முட்டையோட சேர்ந்து இந்த கிரேவி வேகட்டும். மூடி வைக்கலாம். நல்லா பச்சை வாடை போக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி மூடி வச்சு வேக வைக்கிறனால இந்த மிளகுவோட வாசம் ஜீரக வாசம்லாம் நல்லா முட்டையில சேர்ந்துடும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தலை தூவிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான எக் மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.